நீங்க என்னைக்காச்சும் பன்னீர்ல புர்ஜி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி ட்ரை பண்ணது இல்லன்னா, இந்த ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் புர்ஜி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் புர்ஜி பண்றதுக்கு நான் 200 கிராம் அளவு பன்னீரை இத மாதிரி துருகி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட ஒரு கப்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிரை இது மாரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தயிர் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அதே மாரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்து, இத நல்லா கலந்து இது மாரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம், இந்த வெங்காயத்த சாப்பர்ல போட்டு பொடியா கட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சாப்பர் இல்லன்னா நம்ம கேரட் துருக்குறதால துருகி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இத சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் 2 பச்சை மிளகா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து, இந்த வெங்காயம் பாதி வதங்குற அளவு வதங்க விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளிய பல்ஸ் மோட்ல அரைச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து, இந்த டொமேட்டோ வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரையும் வதக்கிடுங்க. இதுல தண்ணி நல்லா சுண்டி வரணும். இத மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம், நம்ம தயிர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மிக்ஸர வந்து இது கூட சேர்த்துட்டு, ஃப்ளேம நல்லா மீடியம்ல லோ டூ மீடியம்ல வச்சு, இது மாதிரி நல்லா 2 நிமிஷத்துக்கு கன்டினியூவா கலந்து விட்டீங்க அப்டின்னா, இது மாதிரி கெட்டியா வந்துடும். இந்த டைம்ல நான் வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 3 நிமிஷம் லோ டூ மீடியம்ல கொதிக்க விடணும். கொதிக்க விட்டாக்கா, இது மாரி ஆயில் பிரிஞ்சு வந்துடும். இந்த டைம்ல வந்து நம்ம துருகி வச்சிருக்க பன்னீர இது கூட சேர்த்து கலந்துட்டு, அப்புறம் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லிய பொடியா நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம நல்லா லோ பண்ணிட்டு, நல்லா ஒரு 3லருந்து 4 நிமிஷம் விட்டுடுங்க. இப்ப இது வந்து நல்லா ஒரு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப ஃபைனலா கசூரி மேத்தி சேர்த்து ஃப்ளேம ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் சூப்பரான பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.